ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரசவடை ரெசிபி. இது நாகர்கோவில் சைடுல, அதுவும் ஸ்பெஷலா தீபாவளி டைம்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ். சொல்ல போனா தீபாவளி அன்னைக்கு காலையில எல்லார் வீட்லயும் மோஸ்டா இந்த ரசவடையை செய்வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி. இதோட டேஸ்டும் ரொம்பவே டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா வெல்கம். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். என்னோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதர் சோஷியல் மீடியாஸ் தான் Facebook அண்ட் Instagramலயும் என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. These are the ingredients for the Rasa Vadai recipe. I have demonstrated this video in Tamil with English subtitles. Please to watch the full video without skipping. ரச வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்களின் பட்டியலை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தமிழ்ல தரேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரச வடையில வடை செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வடை மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்காக நான் 1 கப் கடலை பருப்பை ஒரு 2 to 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் இந்த சைஸ் கப்புக்கு 1 கப் எடுத்திருக்கேன். வடைக்கான மாவை எப்படி அரைச்சுக்கணும் நம்ம இப்ப பாக்கலாம். நான் ஒரு மிக்ஸி எடுத்து வச்சிருக்கேன். அதுல நான் 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்றேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வடை மாவுக்கு இந்த காஞ்ச மிளகாய் காரம் மட்டும்தான், அதனால உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நான் பூண்டு ஆட் பண்றேன். இந்த பூண்டு பல்லோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கறனால நான் 2 பூண்டு பல் மட்டும் ஆட் பண்றேன். நான் அந்த 2 பல்லு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்றேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்றேன். இப்போ ஊற வச்ச கடலை பருப்பையும் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாம அரைக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாவும் இல்லாம ரொம்ப கொரகரப்பும் இல்லாம ஒரு மீடியமா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கணும். நான் அரைச்சு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட எந்த மாதிரின்னு காட்டுறேன். இப்ப நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். பாருங்க, ரொம்ப ஸ்மூத்தாவும் இல்லாம ரொம்ப கொரகரப்பும் இல்லாம இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. இப்ப நம்ம இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்ப நம்ம வடை மாவை ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு. இப்ப இதுல சில இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். 1 டீஸ்பூன் துருவிய இஞ்சி ஆட் பண்றேன். அடுத்ததா 1 கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்றேன். அடுத்ததா 1/4 கப் பொடியா நறுக்குன வெங்காயம் ஆட் பண்றேன். அடுத்ததா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பிடிக்கும்னால நான் ஆட் பண்றேன். இப்போ வடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா இதை பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாம இதை அரைச்சு எடுத்ததுனால வடை தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, இதை நீங்க உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா எப்படியும் நம்ம ரசத்துலயும் உப்பு போட போறோம். சோ ரெண்டுத்துக்குமே பேலன்ஸ் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வடையை ஒன்னொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வடையை தட்டியாச்சு, இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னா போடக்கூடாது, ஓரளவுக்கு திக்கா போட்டுக்கோங்க. ரச வடைக்கு மீடியம் லோ ஃபிளேம்ல வச்சு நீங்க இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. வடை ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதுல வடை உடையும் பிரிஞ்சிரும் எண்ணெயில அந்த மாதிரி எந்த பயமும் வேணாம். ஏன்னா நீங்களே பார்க்கலாம் பெர்ஃபெக்ட்டா வரும். இந்த செட் வடையும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரச வடைக்கான ரசம் செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் புளியை கரைச்சு எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு இந்த சைஸ்ல புளியை எடுத்திருக்கேன். இதை தண்ணியில போட்டு கரைச்சு எடுத்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ரச வடைக்கு ரசம் செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். அதுல நான் காட்டின அளவுக்கு புளிய 1 கப் தண்ணியில கரைச்சு 1 கப் புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல ஃபர்ஸ்ட் ஆட் பண்றேன். இதுல நான் இப்போ 4 கப் தண்ணி ஆட் பண்றேன். இப்போ இந்த தண்ணியிலே நான் 1 தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட போறேன். இது நம்ம கையாலே பிசைஞ்சு விட்டா போதும். இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்றேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்றேன். இப்ப அடுத்ததா இதுல நான் ரசப்பொடி ஆட் பண்றேன். இது வீட்லயே அரைச்ச பொடி. நீங்க உங்க வீட்ல அரைச்ச பொடி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லனா கடையில கிடைக்கிற மாதிரி MTR, ஆச்சி, சக்தி அந்த மாதிரி ஏதாவது ரசப்பொடி கிடைச்சாலும் அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி ஆட் பண்றேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இதுல. இப்ப நம்ம இதை கொதிக்க தான் விடணும். இப்ப நம்ம ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரசத்துக்காக மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை இதுல வச்சிடலாம். இப்ப இதை நல்லா கொதிக்கட்டும். இப்ப ரசம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணோம். அடுத்ததா நான் கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்றேன். இப்ப நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுத்ததா இதுல நம்ம பூண்டு தாளிச்சு போடணும். பூண்டு தாளிக்கிறதுக்காக நான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கிறேன்.
இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்றேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்ப கடுகு வெடிச்சிச்சு. இதுல நான் 2ல இருந்து 3 பல்லு பூண்டை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு கொஞ்சம் லைட்டா கலர் மாறட்டும். இப்ப நம்ம வதக்கி வச்சுக்கோல இந்த பூண்டை இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டோட்டலா நான் எடுத்த 1 கப் கடலை பருப்புக்கு எனக்கு 16 வடை கிடைச்சிருக்கு. நம்ம வடையை ரொம்ப தின்னா போடக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் திக்காவே போட்டுக்கோங்க. இப்ப நம்ம எல்லா வடையும் இதுல ஆட் பண்ணியாச்சு. இப்ப இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி 2 மினிட்ஸ்க்கு லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணி எடுக்க போறோம். பாருங்க 2 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓபன் பண்ணி காட்டியிருக்கேன். நம்ம சூப்பரான ரச வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்பவே வடை நல்லாவே ஊறி இருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறட்டும். நீங்க எவ்வளவு நேரம் ஊற விடுறீங்களோ அதுக்கேத்த மாதிரி வடை ரொம்ப சாஃப்டா சூப்பரா ஊறி இருக்கும். இப்ப 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சதுக்கே எவ்வளவு சூப்பரா ஊறி இருக்குன்னு. பார்க்கவே செம ஜூசியா டேஸ்டியா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம ரச வடை ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்க வடை எவ்வளவு ஜூசியா சூப்பரா இருக்குன்னு. இன்னும் ஊற ஊற இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த வடை. நீங்களும் இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இந்த ரச வடையை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.